என்ன என்னவா ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான vlog தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன். இன்றைக்கு வந்து சுவையான ஜெலோ ரைஸ், சிக்கன் கறி, பீட்ரூட் கறி, ஒரு சலாட் ஒன்று. வாங்க முதல்ல ஜெலோ ரைஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து கருவேப்பிலை, குட்டி குட்டியாக வெட்டின வெங்காயம், கருவேப்பட்டை, ஏலங்காய், அடுத்தது ரம்பை, கருவேப்பட்டை, கராம்பு, இது போலவும் தான் இதுக்கு தேவையானது. அடுத்தது வந்து தேங்காய், நல்ல பழுத்த தேங்காவில் முதலாம் பால், ரெண்டாம் பால் நல்லா புழிஞ்செடுத்து பாலை ஊற்றிட்டு, அதுக்கு பிறகு கழுவி வச்சிருந்த அரிசியை கொட்டி அளவுக்கு பாலையும் வச்சுட்டு உப்பையும் போட்டுட்டு குக்கரை ஆன் பண்ணால் ரெடி. அடுத்தது நல்ல ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் கிழங்கு தான் அடுத்து. ஆனால் வெட்டக்குள்ளே விளங்குது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுண்டு. அதனால் இந்த சைஸ் கத்தி ஆனாண்டு பெரிய சைஸ் கத்தி எடுத்து வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, பீட்ரூட் வெட்டுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னாக்கா கையெல்லாம் அப்படியோ கலர் படுங்கிற ஐடியாவில் மெதுவாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இனி பீட்ரூட் கறி செய்யத்தான் இருந்துச்சு. அடுத்தது பீட்ரூட் கட் பண்ணதை ஒரு சட்டியில் போட்டுட்டு அதுக்கு தேவையான சாமான் பச்சை வச்சிக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம் கொஞ்சம், உப்பு, தேங்காய் எண்ணெய், தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சா அது நல்லா அவி அடுப்பில் வச்ச பீட்ரூட் அவிஞ்சிட்டு நல்லா நம்ம மிக்சியில் போட்டு தேங்காவை நல்லா அடித்து எடுத்துட்டு நல்லா கெட்டியான தலைப்பால் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் பீட்ரூட் கறி, அதாவது ருசியான பீட்ரூட் கறி ரெடி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பீட்ரூட் கறி தான் செஞ்சு காட்டினேன். அதுவே சூப்பராக தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். நான் போன வீடியோவிலேயே உங்களுக்கு வந்து சிக்கன் கறி ரெசிபி போட்டிருந்தேன்னா அதனால் விரிவாக சொல்கிறதுக்கு இல்லை. வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, இலங்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கொஞ்சம் வதங்கினது பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதுவும் பச்சை வாசம் போது வதங்கிட்டு தக்காளி போட்டு தக்காளி வதங்கினதுக்கு பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு கழுவி வச்சுருந்த சிக்கன், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு உப்பும் போட்டுட்டு மூடி வச்சுட்டு நல்லா உருளைக்கிழங்கு கோழி அவிஞ்சதுக்கு பிறகு கொச்சத்தூள் பால் ஊற்றி நல்லா கொதிச்சு விட்டு இறக்கினா கோழிக்கறி ரெடி. நம்ம காலையில் ஒழும்பி எவ்வளோதான் சாப்பிட்டாலும் நம்ம ஸ்பெஷலாக சமைச்சக்குள்ளே வீடே மணமணக்கும். அப்போவே நம்மளுக்கு ஒரு பசியான உணர்வு வரும். அந்த டைமில் நம்ம வத்தோப்பழம் வெட்டி சாப்பிடலான்ட்டு வத்தோப்பழம் வெட்டி எல்லோரும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு மிச்ச சமையல் ஆரம்பிப்போண்டு ரெடி ஆகிட்டேன். அதுக்கு பிறகு வந்து பிப்பிஞ்சா கரட் போட்டு ஒரு சலாட் ஒன்று
நான் வந்து கரெக்டை துருவிட்டு இருக்கும்போதே வீடியோ எடுப்படலை. பிப்பிஞ்சா, அடுத்து தக்காளி, வெங்காயம் வெட்டின கட் பண்ணதெல்லாம் எதுவுமே போடலைன்னா. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கரெட், பிப்பிஞ்சா குட்டி குட்டியாக வெட்டினது, வெங்காயம், தேசிப்புளி, உப்பு, கட்டியாக புளிஞ்செடுத்து தேங்காய் பால். இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட வந்து ஃபேவரட்டான சலட்டில் இதுவும் ஒரு சலட். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிங்க. வீட்டை எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.